ஹலோ அண்ட் ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நாங்க ஒரு கேவ விசிட் பண்ண தான் வந்திருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், ஒச்சினன்சி போயிருந்தோம். ஆனா, அங்க வந்து ஸ்னோ பேஞ்சதுனால எங்களால வந்து மேல போக முடியல. அதனால பிளான மாத்திட்டு இந்த கேவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. இந்த கேவ் விசிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ பார்க்கிங் ஏரியாலருந்து இந்த மலை மேல குட்டி ஹைக் மாரி பண்ணி போகணும். எல்லா டூரிஸ்ட் லொகேஷனுக்கும் கொஞ்சம் நடக்க விடுவாங்க, இந்த யூரோப் சைட்ல. கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த நெறைய டூரிஸ்ட் லொகேஷன்லாம் பெரியவங்களால ஏறவே முடியாது. ஏன்னா, எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சின்ன ஹைக் தான். பட் இருந்தா கூட பெரியவங்க, குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாங்க ஃபேமிலி டிக்கெட் தான் வாங்கியிருந்தோம். €52 ஆச்சு இந்த கேவ்க்குள்ள போயிட்டு வர்றதுக்கு. மொத்தம் 60 டூ 90 மினிட்ஸ் ஆகும் இந்த கேவ் உள்ள போயிட்டு வர்றதுக்குன்னு போட்டிருந்தாங்க. உள்ள வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குளிர தான் செய்யும். நம்ம அதுக்கேத்த மாதிரி ஜாக்கெட்ஸ்லாம் கொண்டு போய்க்கணும். தப்பான இடத்துல போய் நாங்க உள்ள போறதுக்கு பார்த்துட்டுருக்கோம். அது எக்ஸிட் ஏரியா. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு குடுத்துருக்க டிக்கெட்ட வந்து இதில ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போய்க்கலாம். இங்க டுன்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வெதர் அன்னைக்கு. நல்ல வெயிலா இருந்துச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னா, "நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்லயே உள்ள போங்க. ஜாக்கெட்லாம் தேவையில்ல. 10 டிகிரி வரைக்கும் உள்ள குளிர் இருக்கும். ஸோ உங்களால பியர் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும்னு" சொன்னாங்க. கொஞ்சம் பயத்திலேயே தான் போனோம். ஜாக்கெட் இல்லாம போறோமே, குளிர போதோ என்னவோன்னு சொல்லிட்டு. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா, நம்ம கைய வச்சு தொடுற ஹைட்ல தான் இருந்துச்சு. ராக்ஸ் எல்லாம் வேற வேற ஷேப்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த கேவ்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கருந்து வருதுன்னே தெரியல. ராக்குக்கு நடுவுல வந்து தண்ணி அங்கங்க வந்துட்டு இருந்துச்சு. அருவி மாரி கொட்டிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் கீழ வந்து பெரிய அருவி மாரி கொட்டுது. நான் பாராசூட்லேருந்து குதிக்கும்போதெல்லாம் கூட பெருசா பயந்ததே இல்லங்க. ஆனா, அந்த கேவுக்குள்ள போம்போது கொஞ்சம் பயமாவே இருக்கும். மண்டைக்குள்ள அது இதுன்னு நெறைய தோணும். என்னன்னா, இந்த தாய் கேவ் ரெஸ்க்யூ படம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த தாய் கேவ் ரெஸ்க்யூ படம் பார்த்ததுக்கப்புறம், அதுல அவங்க வந்து ஒரு 10 நாள் சிக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளில வந்தது, அந்த படத்துல எல்லாமே காட்டுவாங்க இல்லையா? அது ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஸோ, அத பார்த்ததுலேருந்து எந்த கேவ் போனாலுமே அந்த தாட் தான் நமக்கு வரும். இந்த மாதிரி கேவ் ஏன்னா டீப்பா உள்ள போயிட்டே இருக்கு. வெளில போறதுக்கு எங்கேயுமே வழி இல்ல. பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தாட் தான் வருது. ஏன்னா ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர். இருட்டா இருக்கு. ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ல இருக்கு. கொஞ்சம் பயம் கலந்த ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுன்னு சொல்லுவேன் நான். மத்தவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. எனக்கு அந்த மாரி தான் இருந்தது. பல மில்லியன் வருஷமான ராக்ஸால மட்டும் தான் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். இது யாருமே செதுக்கல. அதுவா நேச்சுரலா ஃபார்ம் ஆன ராக்ஸு, கேவ்ஸ் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் கூட கல்லு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து தண்ணி பட்டு பட்டு ஷேப் மாறுமா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த கேவ் இருந்துச்சு. இந்த கேவ்ல போட்டிருக்க பாதை மட்டும் தான் இவங்க அமைச்சது. மத்தபடி சைட்ல இருக்கிற எல்லா ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா உருவானது. நாங்களும் போறோம், போறோம். கேவ் உள்ள போயிட்டே இருக்கு. எவ்ளோ பெரிய கேவ் தான்னு தெரியல. போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் எங்களுக்கே வந்து என்னடா இது போயிட்டே இருக்கு. எங்க தான் எண்ட் இருக்கு அப்படின்ற மாரி தோண ஆரம்பிச்சுடுச்சு. அதனால ஓரளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா இதே அளவு டிஸ்டன்ஸ் திரும்பவும் நடந்து வரணும். தூரமா தெரியிற இந்த ராக் பார்த்தீங்கன்னா, எனக்கு சிவலிங்கம் மாதிரி தோணுச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. நான் கொஞ்ச நேரம் நின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தது. இந்த ராக்லாம் பாருங்களேன், அப்படியே தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு அந்த தண்ணியே வந்து அத வந்து வழுவழுன்னு ஒரு ஷேப் ஆக்கியிருக்கு. இதையுமே பார்த்தீங்கன்னா, நான் டிஃபரெண்ட்டா யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்பிட்றா இவ்ளோ வருஷம் தண்ணி பட்டு இந்த மாதிரி ஷேப்பா மாறுமா? அப்படின்ற மாரி கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது இந்த கேவ் வந்து.
இந்த கேவ் பார்க்குறதுல எங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. வெளியில இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போலான்னு தான் வந்தோம். ஆனா என்னோட பாப்பா தான் அடம் புடிச்சு எங்கள கேவ்க்குள்ள கூட்டிட்டு போனா. எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்லோவேனியாலே நல்ல கேவ் இந்த மாதிரி கேவ்ஸ்லாம் இருக்கும். ஸ்விட்சர்லாந்து வந்து கேவ் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஸ்விட்சர்லாந்துல பார்த்தீங்கன்னா மத்ததெல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கும். இங்க வெளியில இந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த லேக் இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெவலா இருக்கும். நம்ம 3 லெவல்லயும் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்ப நான் நின்னுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேல இருந்து 2ண்ட் லெவலு. இதுக்கப்புறம் 2 லெவல் இருக்கு. அதுல நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாரி ஸ்டெப் ஸ்டெப்பா தெரியும். ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த செயின்ட் பீட்டர்ஸ் கேவ் வந்து பார்த்தீங்கன்னா, டுன் லேக் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ லேக் பார்க்காம போனா எப்படி? இவ்ளோ அழகான லேக் பக்கத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது வந்து போற வழியில இருக்கிற அந்த ரோடு மேல இருக்க லேக் தான். அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். லேக் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ளூயிஷ் கலர்ல அழகா இருந்துச்சு. கிளீனான வாட்டரு. அப்படியே வந்து வெயிலு நல்லா அடிச்சது. ஆனா, அந்த லேக் பக்கத்துல உட்காரும்போது நல்ல ஒரு இதமா இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்களேன்! எவ்ளோ அழகா இருக்குல்ல! இந்த லேக்கோட சேர்த்து பார்க்கும்போது, ரொம்ப அருமையா இருக்குது. ஸ்விட்சர்லாண்ட்ல நம்பி எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வர முடியலங்க. திடீர்னு பார்த்தா வெயிலு சுட்டெரிக்குது, திடீர்னு குளிருது. கேவ்க்குள்ள போனா ஜாக்கெட் போடணும். கேவ்க்குள்ளருந்து வெளில வந்தா லைட் ட்ரெஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போனா ஸ்னோ பெய்யுது. என்ன வெதரு! பயங்கர சேஞ்சஸான வெதர்ல வந்து இந்த தடவ நாங்க ஸ்விட்சர்லாண்ட பார்த்துருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிக்குது. அதாவது பியர் பண்ண முடியாத அளவுக்கு வெயிலு. சுல்லுன்னு அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெயிலு. கேவ் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் அதிகமாவே இருந்தது. ஏன்னா, இங்க ஏப்ரல் மாசம்ன்றதுனால இருட்டுறது பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு தான் இருட்டும். அதனால நமக்கு டே லைட் வந்து நெறைய இருக்கும். அத வேஸ்ட் பண்ண வேண்டாமே, சரி டுன் வந்து சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்க இந்த கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த கார்டன்லருந்து பார்த்தோம்னா, இந்த ஊர் கூட அழகா இருக்குதுங்க. கேமராவ அப்படி இறக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் ஸ்விட்சர்லாண்ட்ல அழகா வச்சிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லா இருக்குது இந்த பிளேஸு. இந்த ஊரே ஆக்சுவலா நேச்சுரலா அழகா தாங்க இருக்கு. ஆனா, அதுக்கு மேல அழகு சேர்க்கிற மாதிரி இவங்க எல்லா இடத்துலயும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லா டெக்கரேட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சுச்சு. ஸோ, என்னோட பாப்பா வந்து விளையாடுறதுக்கு எனக்கு பார்க்குக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இங்க வந்து ஒரு ஸ்பீல் பிளாட்ஸ், அதாவது பார்க்க தான் ஸ்பீல் பிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கோம். மேப்ல ஸ்பீல் பிளாட்ஸ் நியர் மீன்னு போட்டாலே, அந்த ஊர்ல எங்கெங்க ஸ்பீல் பிளாட்ஸ் இருக்கோ அது காட்டிரும். ஸ்பீல் பிளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்சர்லாந்து, ஜெர்மனிலலாம் அழகா வச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதனால ஸ்பீல் பிளாட்ஸ் தேடி தான் போயிட்டு இருக்கோம். அட இங்க பார்த்தீங்களா, இது டிஸ்னி கேசில் மாதிரி இருக்குல்ல. நான் இனிஷியலா பார்த்த உடனேவே இது ஏதோ ஒரு கேசில் தான். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு உள்ள போணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கூகுள்ல போய் பார்த்தா தான் தெரியுது. இது நார்மலா ஒரு 3 ஸ்டார் ரெஸ்டாரண்டாமா. நம்ம உள்ள போய் ஃபுட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதையே இவ்ளோ அழகா கட்டி வச்சிருந்தாங்க. இதையே உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதோட டெக்கரேஷன்ஸ், அதோட பெயிண்டிங், அதுல இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேஸ்டில் மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு வழியா ஸ்பீல் பிளாட்ஸ கண்டுபிடிச்சு வந்தாச்சு. என்னோட பாப்பாக்கு சொல்லவே வேணாம். ஸ்பீல் பிளாட்ஸ பார்த்த உடனேவே எங்கேருந்து தான் சந்தோஷம், எனர்ஜி எல்லாம் வரும்னு தெரியல. அவ்ளோ நேரம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்பீல் பிளாட்ஸ பார்த்தோனே அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க.
நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சரி கிளம்பலாம், சாப்பிடுறதுக்கு எங்க போலான்னு தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, டைம் ஆயிடும். கொஞ்சம் பசியா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஏதாவது போலான்னு பிளான் பண்ணோம். இங்க நெறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஆனா மெனு கார்ட்ல போய் பார்த்தோம்னா, பிரைஸ் எல்லாம் பயங்கர ரேட்டா இருந்தது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கிரேவி வந்து ஜெர்மனில ஒரு €20 வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்க அப்படியே €40 இருந்தது. அதாவது ஒரு கிரேவி மட்டும் வாங்குனாலே நம்ம ஊர் காசுக்கு ₹4000 வரும். அதுக்கு மேல நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ நம்ம வெளியில போய் சாப்பிட்டோம், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா €100 கிட்ட வந்துரும். அதாவது ₹10,000 கிட்ட வந்துரும். ஸோ அவ்ளோ செலவு பண்ணி இந்தியன் ஃபுட்ட இங்க வந்து சாப்பிடணுமான்னு யோசிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பக்கத்துல வந்து மெக்டொனால்ட்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப பசிச்சதுனால மெக்டொனால்ட்ஸ் போயிட்டோம். ஸோ அதுல வந்து பர்கர் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்க வீட்டுக்கு. Now keep right and turn right again immediately. வீட்டுக்கு வந்த உடனேவே ஃபயர் பிளேஸ ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா, இங்க ஃப்ரூட்டிகன்ல பயங்கரமா குளிருது. நாங்க போன பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, வெயில் அடிச்சது இல்லையா? இங்க ஆனா இப்ப தான் ஸ்னோ உருக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.